பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு கிறிஸ்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, எல்லாம் ஒரு வெறுமையாக இருப்பது போல என் வாழ்க்கை இருக்கின்றது, இந்த சமாதானத்தை எனக்கு யார் தருவார் என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். சகோதர சகோதரிகளே, இதை நாம் வேதத்தின் வழியாக பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் என்று அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதை ஏறெடுக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சகோதரர்களே, நாம் எவ்வாறு ஜெபிக்கின்றோம், நம்முடைய ஜெப முறையை நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் முதலாவது யாரை நோக்கி ஜெபிக்கிறீர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நாம் ஜெபிப்பவர்களாக, இயேசு என்ற ஒரே புருஷனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கும் மனவாட்டியாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது சகோதர சகோதரிகளே. இரண்டாவதாக, எதற்காக ஜெபிக்கின்றோம், எப்படி ஜெபிக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம் குலதெய்வமாக கொண்டு நம் உள்ளத்தில் அவரை நோக்கி ஜெபிக்கின்றோமா, அல்ல மனித வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், இந்த வேதம் சொல்வது போல ஸ்தோத்திர பலிகளை இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஏறெடுத்து ஜெபிக்கும் பொழுதுதான் அவர் நமக்கு தேவ சமாதானத்தை தருவார். முன்னோர்கள் சொல்லிய முறைமையின்படி நாம் நமக்கு தோன்றுகிற முறையில் ஜெபம் செய்தால் நமக்கு தேவ சமாதானம் கிடைக்காத சகோதரர்களே. இந்த வேதாகமம் சொல்கின்ற பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நாம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவ சமாதானத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.